தைரியமா உங்க பையனை வில்லிவாக்கத்துல நிக்க வச்சு என்ன ஜெயிச்சிருந்தா உங்களுக்கு தில்லு இருக்கு. 100 வருஷமா ஜெயிச்சிட்டு இருக்க ஒரு தொகுதியில சேஃப்டியா ஒரு தொகுதியில நிக்க வச்சிட்டு இருக்கீங்களே, தைரியம் இருந்தா உங்க பையனை அமைச்சிருக்கணும். மு க ஸ்டாலின் அவர்களே, நான் ரெடி. உங்ககிட்டதான் அதிகாரம் இருக்கு, உங்ககிட்டதான் 24 கட்சி இருக்கு. தைரியமா உங்க பையனை உதயநிதி ஸ்டாலின வில்லிவாக்கத்துல நிக்க வச்சு என்ன ஜெயிச்சிருந்தா உங்களுக்கு தில்லு இருக்கு. தைரியம் இருந்தா உங்க பையனை அமைச்சிருக்கணும். மு க ஸ்டாலின் அவர்களே, ஏன்னா உங்க பையனுக்கு ஒன்னும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. நம்ம நாயகன் படத்துல சொல்லுவாரு, அந்த புள்ளைக்கு ஒன்னும் தெரியாதுப்பா, விட்டுருப்பா, பாவம்பா. திடீர்னு எழுதி கொடுத்தா பெரியார் அப்படின்னு சொல்லுவாரு, திடீர்னு எழுதி கொடுத்தா சேகோரான்னு சொல்லுவாரு. செங்கலை தூக்குனாங்க, இது வரைக்கும் மதுரை ஹாஸ்பிட்டல் கட்டி முடிக்கல. ஒரு ஸ்போர்ட்ஸ் சிட்டி உருவாக்குவோம்னு சொன்னாங்க, அப்ப நம்ம இன்னைக்கு புதுசா செங்கல் தூக்குவோம். போன தேர்தல்ல ஸ்போர்ட்ஸ் சிட்டியை உருவாக்கணும்னு சொன்னாங்க, இது வரைக்கும் கட்டி முடிக்கல. எங்க போச்சு? 5 வருஷமா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு, ஸ்போர்ட்ஸ் சிட்டி உருவாக்கிட்டாரா? அப்ப நம்ம செங்கலை தூக்குவோமா? ஏன் உருவாக்கல? 5 வருஷம் நீங்க தானே துணை முதலமைச்சர். ஏன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, மக்கள் மேல எந்த அன்பும் கிடையாது, நிர்வாகம் கிடையாது. தன்னுடைய மகன் சபரீசனுக்கும் உதயநிதிக்கும் 30% கமிஷனை வசூலிக்கிறதுக்காக மட்டும்தான் திரு ஸ்டாலின் சாரோடைய வேலை. திடீர்னு வந்து ஆதவர்ஜனை எதிர்க்க தன்னுடைய நண்பர், அண்ணா நகருடைய நண்பர், இப்ப இருக்க எம்எல்ஏ மகனை அமுச்சு விட்டுட்டாரு. பாவம், அவர் நேத்துல இருந்து அழுதுட்டு இருக்காரு, என்ன ஏன்டா இங்க அமிச்சிங்க? நம்ம முன்னாடி பழகி இருக்கவங்க தான் எல்லாரும். தைரியமா உங்க பையனை வில்லிவாக்கத்துல நிக்க வச்சு என்ன ஜெயிச்சிருந்தா உங்களுக்கு தில்லு இருக்கு. 100 வருஷமா ஜெயிச்சிட்டு இருக்க ஒரு தொகுதியில சேஃப்டியா ஒரு தொகுதியில நிக்க வச்சிட்டு இருக்கீங்களே, தைரியம் இருந்தா உங்க பையனை அமைச்சிருக்கணும். மு க ஸ்டாலின் அவர்களே, நான் ரெடி. உங்ககிட்டதான் அதிகாரம் இருக்கு, உங்ககிட்டதான் 24 கட்சி இருக்கு. தைரியமா உங்க பையனை உதயநிதி ஸ்டாலின வில்லிவாக்கத்துல நிக்க வச்சு என்ன ஜெயிச்சிருந்தா உங்களுக்கு தில்லு இருக்கு. தைரியம் இருந்தா உங்க பையனை அமைச்சிருக்கணும். மு க ஸ்டாலின் அவர்களே, ஏன்னா உங்க பையனுக்கு ஒன்னும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. நம்ம நாயகன் படத்துல சொல்லுவாரு, அந்த புள்ளைக்கு ஒன்னும் தெரியாதுப்பா, விட்டுருப்பா, பாவம்பா. திடீர்னு எழுதி கொடுத்தா பெரியார் அப்படின்னு சொல்லுவாரு, திடீர்னு எழுதி கொடுத்தா சேகோரான்னு சொல்லுவாரு. செங்கலை தூக்குனாங்க, இது வரைக்கும் மதுரை ஹாஸ்பிட்டல் கட்டி முடிக்கல. ஒரு ஸ்போர்ட்ஸ் சிட்டி உருவாக்குவோம்னு சொன்னாங்க, அப்ப நம்ம இன்னைக்கு புதுசா செங்கல் தூக்குவோம். போன தேர்தல்ல ஸ்போர்ட்ஸ் சிட்டியை உருவாக்கணும்னு சொன்னாங்க, இது வரைக்கும் கட்டி முடிக்கல. எங்க போச்சு? 5 வருஷமா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு, ஸ்போர்ட்ஸ் சிட்டி உருவாக்கிட்டாரா? அப்ப நம்ம செங்கலை தூக்குவோமா? ஏன் உருவாக்கல? 5 வருஷம் நீங்க தானே துணை முதலமைச்சர். ஏன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, மக்கள் மேல எந்த அன்பும் கிடையாது, நிர்வாகம் கிடையாது. தன்னுடைய மகன் சபரீசனுக்கும் உதயநிதிக்கும் 30% கமிஷனை வசூலிக்கிறதுக்காக மட்டும்தான் திரு ஸ்டாலின் சாரோடைய வேலை. திடீர்னு வந்து ஆதவர்ஜனை எதிர்க்க தன்னுடைய நண்பர், அண்ணா நகருடைய நண்பர், இப்ப இருக்க எம்எல்ஏ மகனை அமுச்சு விட்டுட்டாரு. பாவம், அவர் நேத்துல இருந்து அழுதுட்டு இருக்காரு, என்ன ஏன்டா இங்க அமிச்சிங்க? நம்ம முன்னாடி பழகி இருக்கவங்க தான் எல்லாரும்.